தமிழ் சினிமால தனித்துவமா பார்க்க போற இந்த 5 கேங்ஸ்டர் ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒருத்தரோட இன்னொருத்தர் கனெக்ட் ஆகி இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும். இதுல பெருசா அவங்க படங்களை பத்தி பேச போறது கிடையாது, அவங்கள பத்தி பேச போறோம். இப்போ ராம் சார் இயக்கத்துல பறந்து போன ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நாட்கள் வரைக்கும் ராம் சார் பல பேட்டிகள் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. ராம் சார் ஒரு இயக்குனர்ன்றதை தாண்டி அவர் கடந்து வந்த பாதைகளும் அவர் படிச்ச புத்தகங்களும் சந்தித்த மனிதர்களை பத்தி பேசும்போது இயக்குனர்ன்றதை மறந்து நம்ம கண்ணுக்கு ஒரு தெரபிஸ்டா தெரிவார். ஒரு தனி மனிதனோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். மனிதர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஆனால் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இவர் இப்படியாக இப்படி பேசுகிறாரு, அப்போ அப்படி தான் இருப்பார் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவரை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க என்றைக்குமே. ஸோ நெவர் ஜட்ஜ் எனிபடி ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம நினைச்சு பார்க்காதவங்க நம்மள சீட் பண்றப்போ இட் இஸ் நினைச்சு பார்க்காதவங்க உங்களை நல்லாவும் வச்சிருந்துருக்காங்களே. ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை பர்பஸ்ஃபுல்லாக ஹர்ட் பண்ண முடியாது. யூ வில் ரியலைஸ் அப்படி அது எப்படி நம்ம நல்லா யோசிக்கணும். நம்மள மாதிரி தானே அவங்களும். நம்ம ஒருத்தர் சொல்கிறோம், நம்மளை பிட்ரே பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். இதே விஷயத்தை தான் வேற விதமா வெற்றிமாறன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே நல்லவங்க தான், சூழல் தான் அதை உருவாக்கும். எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே கெட்டவங்க. ஏன்னா அந்த சூழல் தான் நம்மளை அங்கே நிறுத்துது. அந்த ஒரு மொமெண்ட் நம்ம அப்படி இருக்கோம், அதுலேருந்து வெளியே வரும்போது வேறையா. எனக்கு அந்த மாதிரி மனிதர்கள் தான் எனக்கு பிடித்தமான மனிதர்களாக இருக்காங்க. நம்ம ஒருத்தர் சொல்கிறோம், நம்மளை பிட்ரே பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். ராம் சாரோட இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அடுத்த பார்ட்ல வெற்றிமாறனும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுல நமக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கும். அதுல ஒண்ணு, நான் கொஞ்சம் சத்தமா சிரிப்பேன். எந்த அளவுக்குன்னா இப்போ சிரிக்கிறாருங்கிறதால நீங்க வெற்றிமாறனோட அந்த சிரிப்புல பாரஞ்சித்துக்கு அவரோட முதல் படத்திலே ஒரு நல்லது நடந்திருக்கு. அட்டகத்தி படத்தை மொத்தமா எடுத்து முடிச்ச அப்புறம் தியேட்டர்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எந்த கம்பெனியும் அந்த படத்தை வாங்கவே இல்லை. அப்புறம் ரஞ்சித் சார் பல டைரக்டர்ஸையும் ஸ்டூடியோ கிரீன் யானவேல் சாரையும் வர சொல்லி அட்டகத்தி படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்புறம் அந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் வாங்கிட்டாங்க. ஆனா அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது வெற்றிமாறனோட சிரிப்பு. எப்படி நம்ம ரஞ்சித் தான் ஒன்று சொன்ன, அப்படி அட்டகத்தி யாருமே வாங்கல. ஒரு ஷோ போட்டிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ல, அதில் வெற்றியை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. வெற்றி சிரிச்சு படம் முழுக்க சிரிச்சு முடிச்சு படத்தை வாங்கிட்டாங்க. அவரு சிரிச்ச சிரிப்புல எல்லாம் ஆஃப். அது ஞானவேல் சார் படம் பார்க்கறது விட்டு அவர் சிரிக்கிறது விட்டு அப்ப படம் ஓகே ஹிட் தான் போல. அவரு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த வெற்றிமாறன் சார் அவ்வளோ என்ஜாய் பண்ணார் படத்தை. நான் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நான் முன்னாடி பார்த்துட்டு அப்போ பார்க்கும்போது அவர் பார்க்கறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. வெற்றிமாறன் சிரிச்ச இந்த படத்தை விட்டுட்டாரு. அட்டகத்தியை விட்டது அன்னைக்கு வெற்றிமாறன் சிரிச்சது அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சொல்றாரு. அன்னைக்கு அவர் மட்டும் சிரிக்கலனா சார். ஆக்சுவலா இங்க யாரையுமே ஏமாத்தல. உண்மையிலேயே தியேட்டர்ஸ்ல அட்டகத்தி படம் ரொம்ப நல்லாவே ஓடுச்சு. அப்புறம் அது ஹிட் கொடுத்துச்சுன்றதை தான் யாராலையும் நம்ப முடியல. ஒத்துக்கவே மாட்டேன். இயக்குனர் மாரி செல்வராஜோட எல்லா படங்களையுமே காமனா ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. ஒரு இன்டர்வியூல அதை பத்தி மாரி செல்வராஜே ஒரு விஷயம் பகிர்ந்திருப்பாங்க. நம்ம சாதிங்கிறது ஒரு அதிகாரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் உருவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் அதிகாரத்தை செலுத்துறேன்னா அது சாதி தான். அது பேர். என்னோட ஹஸ்பண்ட்ஸ் நான் அடிக்கிறேன் திட்டுறேன் அப்படின்னா, ஏன்னா என்ன திருப்பி அடிக்க முடியாது எனக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணா ரொம்ப டென்ஷன் டைரக்டர் தான். ரொம்ப எல்லாரும் அடி, எல்லாரும் அசிஸ்டன்ட் எல்லாரும் அடி, நம்மளான்னு கத்துவாரு. ஒரே போர்க்களம் மாதிரி இருக்கும் ஷூட்டிங். அவர் ஒரு பக்கம் கத்துவாரு, கேமரா நம்ம எல்லாருக்கும் பிடித்த அவர் பேச்சிலே அவர் ரசிகனா மாத்திர மிஸ்கின் சார். நீங்க இல்ல ரஞ்சித் சார். மிஸ்கின் ஐயாவோட பல மேடை பேச்சுகள் அந்த படத்துக்கும் இவருக்கும் பெரிதளவுல சம்பந்தம் இருக்காது. இருந்தாலும் அவருக்கு நட்புறவு வட்டத்துக்குள்ள இருக்கிற டைரக்டர்ஸ் படங்கள் ஓடணும்னு நீங்களும் அந்த படத்தை பாருங்கன்னு மட்டும் சொல்லாம அதை எவ்வளவு ஃபன்னா கவர்ச்சியா பேசி ப்ரமோட் பண்ண முடியுமோ அதை மிக சிறப்பா மிஸ்கின் பண்ணுவாரு எல்லா மேடைகளிலுமே. இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னா நான் போட்டு நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க இந்த இடத்துல. ப்ளீஸ் bloody watch this movie. ஏதோ அவர் படம் பார்த்து பிடிச்சிச்சு தியேட்டருக்கு. சரி இந்த போட்டு விடுவோம். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா அழகா இருக்கமா சொன்னா அடிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவ அழகு. ஸோ அடுத்த படத்துல ஏதாவது ஒரு 5 எருமை மாதிரி ஒரு சீன் கொடுத்துடலான்னு இருக்கேன். குத்து டான்ஸு டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க? நான் சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறது தான் சினிமா. நீ ஒரு பொறுக்கிடா. நிறைய பேர் படம் வச்சுக்கணும், ஒரு வாட்டி பார்க்கணும். ஏதோ ஒரு வாட்டி பார்க்க தானே பண்ணிட்டு போறேன். ஏன்னா அங்கே குடும்பம் நடத்த போற கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு திங்ஸ் தெரியாது, நீ அடிக்க மாட்டியா? நீ மனுஷனே கிடையாது. ஒரு பாத்ரூம் துடைக்க சொன்னா என்னை மாதிரி நீங்க துடைக்கவே முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்திருக்கான்.
இதை விட கொஞ்சம் அதிகமாக போய் கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டே தான் பாட்டில் ராதா ஸ்பீச். மிஸ்கின் அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது மதுபோதை மட்டும் அடிக்ஷன் கிடையாது, ஒரு மனிதனோட வாழ்வியல்ல எல்லாத்துலேயுமே அடிக்ஷன் இருக்குன்னு ரொம்ப அருமையாக சரியான விஷயங்களை சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது. இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படின்னு. சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்குறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டை வச்சு அதில் பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா? கல்யாணம்னா எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான். அடிக்ஷன் எங்கே இல்லை? அப்புறம் அங்கே பெரிய கான்ட்ரவர்சியாக மாறினதே இளையராஜாவை அவன் சொல்லிட்டாரு, பெண்கள் இருக்க அரங்கத்தில் கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டாருன்னு அது ரொம்ப பெருசாயிருச்சு. இந்த ஈவென்ட் முடிச்ச அடுத்த ஒரு வாரத்திலேயே பேட்கல் ட்ரீசர் லான்ச்சுக்கு மிஸ்கின் அவர்கள் வந்திருப்பார். அவர் ஏன் பாட்டில் ராதா ஸ்பீச்சில் அப்படிலாம் பேசினார்னு ஒரு மண்ணும் தெரியாமல் அவர் போட்டு அடின்னு அடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்த ட்ரீசர் லான்ச்சுக்கு வந்திருப்பாரு. வெற்றி சொல்கிறான், சாஃப்டாக பேசுங்க. மிஸ்கின் அவர்கள் அந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது, சாரி கேட்கணுமா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன்னா, நண்பர்கள் தானே. எல்லா மேடைகளிலுமே எல்லா நேரத்திலையுமே கண்ணாடி போட்டு மட்டுமே பார்த்த மிஸ்கின் சாரை முதல் முறையாக கண்ணாடி காட்ட வச்சிருக்கோம். அப்படி என்ன பாட்டில் ராதா ப்ரமோஷன்ல மிஸ்கின் பேசிட்டாருன்னு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்னா, நான் அதான் சொல்கிறேன், நான் பெரிய குடிகாரன், மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன், கேவலமான ஒரு பாட்டு இருக்கும். அவன் பெரிய பெரிய இருப்பான். அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான், நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுற மாதிரி நம்ம அதுதான் நான் வந்திருக்கோம். இப்ப பாருங்க நடிக்கிறேன் பாருங்க, ஏய் தம்பி அழுனவனே அவன் அழுது கட்டுறான். எனக்கு ஏதாவது வாயில பிடிக்கும் போது. முதல்ல ஏன் அவர் அப்படி பேசுறாருன்னா, மக்கள் அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு அவர் ஸ்டைல ப்ரொமோட் பண்றாரு. இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ணும். தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம், தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. அந்த மேடையில் பேசும்போது யாருக்கு காயாச்சுன்னு சொன்னாங்களோ அவங்களே ஸ்டேஜுக்குள்ளே சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. என்ன கேட்டால் இதுதான் மிஸ்கின், அவர் ரொம்ப வெளிப்படையான ஆள். அந்த ஈவெண்ட்ல அவருக்கு தேவையான விஷயங்களை சொல்லிட்டு தெளிவாக அப்பாலஜிஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறேன். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நிற்கிறேன்னு சொன்னேன்? அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. அப்போ பாட்டில் ராதா ப்ரமோஷன்ல இருந்தாலும் சொன்னார், சொன்ன மாதிரி நடந்துச்சு. பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வார்த்தை அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் நடிச்ச படமாவே இருந்தா கூட ஸ்பீச் டியூரேஷன் ரொம்ப கம்மியாச்சு. கான்ட்ரவர்சி இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அதை அவரே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசல, ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க. அதுல இருந்தே அவர் சினிமா விட்டு போக போறதா அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர். சீக்கிரம் சினிமா விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு படத்தோட ப்ரமோஷன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்ன மனுஷன் இப்போ பறந்து போ படத்தோட ஆடியோ லான்ச்சில் அப்படி தான் பண்ணியிருப்பாரு. ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தை ஒரு வழி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் அங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப பசிக்குது, எல்லாரும் கிளம்பி போய் 4ஆம் தேதி படம் பார்க்க வாங்க. தேங்க்யூ. அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு ராம் சார் கரெக்டாக பிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அவருக்கு இப்போ வந்து என்னன்னா, இங்கே வர பிடிக்குது, இருக்க பிடிக்குது, ஆனால் பேச பிடிக்கல. கரெக்டானா? அப்படி இல்லை. இப்போ அந்த பதிவை பார்க்குற நீங்களே சொல்லுங்க, மிஸ்கினோட மாற்றத்துக்கு காரணம் அவரே தானா இல்லை இந்த சமூகமா? இப்போ அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே மிஸ்கின் என்ற கலைஞனை ரொம்ப அமைதியாக்கிருச்சு. ஆனால் அவர் மிகச்சிறந்த திறமையான என்டர்டெய்னர். இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை வாடகை இந்த பூவிலும் வாசம் உண்டு, தன்ன நானனா தன்ன நானனா தனனனா 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 இந்த பூவில்